ஆர்கிடேசி ஆர்கிட் ஃபேமிலின்னு காமனாக சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ஆர்கிடேசி ஆஞ்சியோஸ்பெர்மில் டாக்ஸானமிக் ரேங்க் பொசிஷன் படி பார்த்தா கிங்டம் பிளான்டே, சப் கிங்டம் எம்ப்ரியோஃபைட்டே, டிவிஷன் ஆர் ஃபைலம் ஆஞ்சியோஸ்பெர்மே, மெக்னோலியோஃபைட்டே, கிளாஸ் மோனோகாட்டிலிடனே, லிலியாப்சிடா, ஆர்டர் ஆஸ்பாரகஸ், ஃபேமிலி ஆர்கிடேசி. இந்த ஆல்டர்னேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அதாவது ஏபிஜி சிஸ்டம் 4 இருக்கு இல்லையா, அதில் வந்து கிளாட் ஆஞ்சியோஸ்பெர்ம், கிளாட் மோனோகாட்ஸ், கிளாட் ஆஸ்பாரகஸ், ஆஸ்பாரகேல்ஸ் ஆர்கிடேசி ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலி எந்த ஆர்டரை சேர்ந்தது? ஆஸ்பாரகேல்ஸ், அஸ்பாரகஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பாரகேல்ஸ் உட ஆர்டரை சேர்ந்தது. ஓகே, அண்ட் இது வந்து மோனோகாட்டிலிடனை சேர்ந்தது. அண்ட் லிலியாப்சிடா. ஓகே, ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆர்கிடேசி வித் எக்ஸாம்பிள்ஸ். எபிஃபிட்டிக் ஹேபிட். ஸோ எபிஃபைட்டன்னாவே எபின்னா அபோவ் த பிளான்ட், இன்னொரு மரத்து மேலேயோ இன்னொரு செடி மேலேயோ வளர்றது ஹேபிட்டை தான் எபிஃபைட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எபிஃபைட் பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கு, வெலமன் roots. Many orchids grows on the tree, not parasite, and absorb moisture through velamen tissue. ஸோ எல்லா பிளான்ட்ஸும் வந்து ட்ரீஸ் மேலே வளரும், ஆனால் பேரசைட் கிடையாது. பேரசைட்னா என்னது? ஒட்டுண்ணி கிடையாது. அது வந்து மரத்து மேலே வளரும், ஆனால் எதை அப்சார்ப் பண்ணும்? மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணும். அந்த மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு எது மெயின் காரணம்? வெலமென் டிஷ்யூ. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாண்டா அண்ட் டென்ட்ரோபியம். ஸோ வாண்டா அண்ட் டென்ட்ரோபியம் தான் இந்த எபிஃபைட்டிக் வெலமென் ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ வெலமென் ரூட்ஸோட எக்ஸாம்பிள் என்ன? வாண்டா அண்ட் டென்ட்ரோபியம். ஹைலி மாடிஃபைட் ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப மாடிஃபை ஆயிருக்கு. இங்கே லேபல்லம், அதாவது லேபல்லம்ன்றது லிப் பெட்டல். இது வந்து யூனிக் மாடிஃபையர் ஃபார் த பாலினேட்டர் அட்ராக்ஷன் அண்ட் லேண்டிங். ஸோ இது எதனால் மாடிஃபை பண்ணியிருக்காங்களாம்? இது ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எதுக்காக? பாலினேட்டர். இங்கே பாலினேட்டர் யாரு? இன்செக்ட். ஸோ அந்த இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், அந்த இன்செக்ட் நல்லா அந்த பெட்டல் மேலே உட்காந்து நெக்டரிய செக்ரீட் பண்ணுறதுக்காகவும், அதன் மூலமாக பாலினேஷன் நடக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ லேபல்லம்னா என்ன? லிப் பெட்டல். அது இந்த ஃபேமிலியோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். அதனால தான் இதை வந்து ஹைலி மாடிஃபைட் ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர் மாடிஃபை ஆயிருக்கு. யாருக்கு மாடிஃபை ஆயிருக்கு? இன்செக்ட் வந்து உட்கார்ந்து நல்ல நெக்டரை எடுத்து அதன் வழியாக பாலினேஷன் நடக்கிறதுக்காக, இன்செக்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மாடிஃபை ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் பாலனோப்சிஸ் கெட்டலியா. பாலனோப்சிஸ் கேட்டாலேயாவும் பாலனோப்சிஸும் எதுக்கு எக்ஸாம்பிள்? த ஃப்ளவர் மாடிஃபைங் லிப் பெட்டலுக்கு எக்ஸாம்பிள். லிப் பெட்டல் ஆர் லிப் டெப்பல்னு சொல்லலாம். பிரசன்ஸ் ஆஃப் காலம் கைனோஸ்டீமியம். ஸோ கைனோஸ்டீமியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைனோஸ்டீஜியம் பார்த்துருக்கோம். ஸோ கைனோஸ்டீஜியத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டிக்மா தான், அந்த ஸ்டிக்மாவும் ஸ்டேமன்ஸும் ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேமன்ஸும் ஸ்டைல், ஓவரி, ஸ்டிக்மா இந்த மூணுமே ஃபியூஸ்ட் ஆகி ஒரு காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அந்த காலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கைனோஸ்டீஜியம். ஸோ ஸ்டேமன்ஸ் and style stigma are fused into a single central structure is called column. அதாவது ஸ்டேமன்ஸும் ஸ்டைலும் ஸ்டிக்மாவும் ஒருங்கிணைஞ்சி ஒரு சென்ட்ரல் காலத்தை உருவாக்குது, ஒரு சிங்கிள் சென்ட்ரல் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஸ்டேமனும் ஸ்டைலும் ஸ்டிக்மாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் காலம். எக்ஸாம்பிள் வெண்ணிலா, தட் இஸ் வானிலா அண்ட் ஆர்கிஸ். வானிலா என்றது இந்த வெண்ணிலா எசன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அது இந்த பிளான்ட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ வானிலா அண்ட் ஆர்கிஸ்ல இருந்து கைனோஸ்டீமியம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பொலினியா ஃபார்மேஷன். ஸோ பொலினியம்னா என்னன்னு தெரியும். இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காது, குரூப்பாக இருக்கும்.
ஸோ குரூப்பாக இருக்கும். அந்த குரூப்புக்கு பேர் ஒரு குரூப்பாக மாசஸ், அதாவது குரூப்பானாவே பஞ்சாக ஒரு மாஸ் மாதிரி இருக்கும். அது பொலினியம். அது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, எஃபெக்டிவ் பாலினேஷன். ஸோ டென்ட்ரோபியம் அண்ட் ஏரிடிஸில் பார்க்கலாம். ஸோ டென்ட்ரோபியம் அண்ட் ஏரிடிஸில் பார்க்கலாம். ரீசுப்பினேஷன் ஆஃப் ஃப்ளார். ரீசுப்பினேஷனா தலை கீழா மாத்துறது. ஸோ ஃப்ளார் வந்து 180 டிகிரிக்கு ட்விஸ்ட் ஆகுது. எதுக்கு ட்விஸ்ட் ஆகுது? அதாவது அந்த லேபல்லம் வந்து ஃபேசஸ் டவுன். அந்த லேபல்லம்னா என்னது? லிப் பெட்டல். அந்த லிப் பெட்டல் வந்து தலகீழா தலகீழா ட்விஸ்ட் ஆகும்போது பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அது பாலினேட்டர்ஸ் வந்து அழகா உள்ள என்டர் ஆகி அந்த போலன் நெக்டரை செக்ரேட் பண்றதுக்கும் பாலினேஷன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இது ஆர்கிஸ் அண்ட் ஹாபினேரியால பார்க்கலாம். ஸோ இதுதான் வெனிலா, தட் இஸ் வேனிலா பிளான்ட்டு. வேனிலா பிளான்ட்டு இதுல இருந்து தான் அந்த வேனலின் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இந்த எசன்ஸ், வெனிலா ஃப்ளேவர் அதெல்லாம் கொடுக்குறாங்க, இது பண்றாங்களே, அது இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ சீட், minute dust like seeds. So seeds are tiny, lack endosperm and require fungal association to germinate. அதாவது சீட்ல என்ன இல்லை? எண்டோஸ்பெர்ம் இல்லை, ஆனா ஃபங்கஸ் தேவை. ஃபங்கஸ்னா என்னது? மைக்கோரைசல் அசோசியேஷன் வேணும். அது இருந்தாதான் ஜெர்மினேஷன் நடக்கும். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெனிலா அண்ட் ஹாபர்னேரியா. ஸோ வெனிலா அண்ட் ஹாபர்னேரியால சீட் ஜெர்மினேஷனுக்கு மைக்கோரைசல் அசோசியேஷன் இருந்தாதான் ஜெர்மினேஷன் நடக்கும். அவங்க ரொம்ப மைன்யூட்டா இருக்காங்க. எது? சீட்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்காங்க. ஸோ மைன்யூட்டா இருக்கிறதுனால எது இல்லை? எண்டோஸ்பெர்ம் இல்லை. அப்புறமா சீடுக்கு ஜெர்மினேஷன் பண்றதுக்கு மைக்கோரைசா ஃபங்கஸ் தேவை. ஹாபினேரியா அண்ட் வெனிலா highly specialized pollination adaptation like scent, nectar, flower shape and labellum attracts the specific pollinators, insect, birds. அதாவது இந்த சென்ட் இருக்கா, அதாவது ஸ்மெல், ஹனி இருக்கா, அப்புறமா அது போய் எடுக்கிறதுக்கான அந்த ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரே மாடிஃபை ஆயிருக்கா. ஸோ இதெல்லாம் யார் அட்ராக்ட் பண்றதுக்கு? பீஸை, அதாவது இன்செக்ட் பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு ஓப்பரிஸ்ன்றது பி ஆர்கேட். இது மிமிக்ஸ் த ஃபீமேல் பி. ஸோ இவங்க வந்து ஃபீமேல் பி மாதிரியே இருப்பாங்க. ஓப்ரிஸ்ன்றது ஒரு பி ஆர்கிட். பார்க்கறதுக்கு நம்ம மிமிக்ரி, அதாவது +2ல வந்து மிமிக்ரி என்ற ஒரு டாபிக் கீழே படிச்சிருப்போம். அதில் காட்டியிருப்பாங்க இந்த ஓப்ரிஸ்ல வந்து ஒரு பி ஆர்கிட் பார்க்கறதுக்கு வந்து பி மாதிரியே இருக்கும். யாரை இருக்கிற மாதிரி, அதாவது யார் மாதிரி இருக்கும்னா ஃபீமேல் பீஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், மைக்கோஹெட்ரோட்ராஃபி இன் சம் ஆர்கிட்ஸ். ஸோ சில ஆர்கிட்ஸ்ல சம் லேக்ஸ் குளோரோஃபில். ஸோ சில ஆர்கிட்ஸ்ல எது இல்லை? குளோரோஃபில் இல்லை. குளோரோஃபில் இல்லைன்னா எது நடக்காது? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலன்னா அப்போ அவங்க ஃபுட்டுக்கு யாரை டிபெண்ட் பண்ணுவாங்க? ஃபங்கையை டிபெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோடியா நியோஷா. ஸோ கேஸ்ட்ரோடியா நியோஷால மைக்கோஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். அப்போ இந்த கேஸ்ட்ரோடியா நியோஷால என்ன இல்லை? குளோரோஃபில் இல்லை. ஸோ குளோரோஃபில் இல்லைன்னா ஃபுட்டை யார் மேலே டிபெண்ட் ஆகணும்? மைக்கோனாவே யாரு? ஃபங்கையை டிபெண்ட் பண்ணணும். யார்கிட்ட? கேஸ்ட்ரோடியா நியோஷா. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதாவது ஆர்னமெண்டல்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, பர்ஃப்யூம்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட் ஃப்ளேவரிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எக்ஸாம்பிள் வந்து வானிலா எசன்ஸ்க்காகவும், டென்ட்ரோபியம் வந்து ஃப்ளோரல் ட்ரேடுக்காகவும், அதாவது ஃப்ளவர் ட்ரேடுக்காக, இப்போ டெக்கரேஷன்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நாம் இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபேமிலியை பார்ப்போமா? ஹேபிட் வந்து ஹெர்ப். ஸோ ஹெர்பு அதில் நிறைய வந்து எபிஃபைட்ஸ் தான். இதுதான் அந்த வாண்டா பிளான்ட். இன்னொரு மரத்து மேலே வளர்ற பிளான்ட் எது? வாண்டா பிளான்ட். அண்ட் சில டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸும் இருக்காங்க. அந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேபர்னேரியா. இது அந்த ஹேபர்னேரியா பிளான்ட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இல்லையா, ஹேபர்னேரியா பிளான்ட். நெக்ஸ்ட் ஃபியூ சாப்ரோஃபைட். இது வந்து கேஸ்ட்ரோடியா வந்து இது சாப்ரோஃபைட். அப்போ ஹேபிட்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எபிஃபைட்னா வாண்டா,
டெரஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா ஹேபர்னேரியா அண்ட் சாப்ரோஃபைட்டன்னா கேஸ்ட்ரோடியா. நெக்ஸ்ட் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் இருக்கு. ஆனால் எபிஃபைட்ஸ்ல என்ன இருக்கு? வெலமெண்ட் டிஷ்யூ இருக்கு. ஸோ வெலமெண்ட் ரூட்ஸ் இது எதில் பார்க்கலாம் நாம? இந்த வெலமெண்ட் ரூட்ஸ் வந்து எதை அப்சார்ப் பண்ணுது? மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணுது. வாண்டா அண்ட் டென்ட்ரோபியத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். டியூப் மாதிரியோ இல்லை ரைசோமேஷியஸ் இன் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிள் ஆர்கிஸ் எக்ஸாம்பிள் அண்ட் ஏரியல் ஸ்டெம் இன் எபிஃபைட்ஸ் வாண்டால. ஸோ வாண்டா இதுதான். வாண்டால வந்து எபிஃபைட் ஆகும். ஆர்கிஸ்ல வந்து டியூபரஸாக இருக்கலாம். அதாவது டியூபர்னா ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ இருக்குல்லையே, பொட்டேட்டோ டியூபர் தானே. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை ரைசோமேஷியஸ்னா ரைசோம் ஜிஞ்சர் அந்த மாதிரியும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிஸ். ஸோ ஸ்டெம் எப்படி இருக்கு? ஷார்ட்டா, டியூபரோசஸ் ஆர் ரைசோமேஷியஸ். இது எதில் இருக்கு? இதில் இருக்குன்னா ஆர்கிஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் லீவ்ஸ் simple, alternate, entire, parallel veined. Example vanilla panifolia. Thick, leathery in epiphytes, arids. அதாவது வாண்டால எப்படி இருக்காங்க? அதாவது சிம்பிள்னா நம்மளுக்கு தெரியும். சிம்பிள்னா ஒரு நோட்ல ஒரு லீஃப் தான் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட் நோட்ல ஒரு லீஃப், இன்னொரு நோட்ல இன்னொரு லீஃப் ஆல்டர்னேட்ல இருக்கும். அந்த லீஃபோட மாரிஜின் என்டையரா இருக்கும். ஸோ parallel venation. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெனலா பானிஃபோலியா. அப்புறம் திக்காவும் லெதரியாவும் எபிஃபைட்ஸில் இருக்கு, ஏரிட்ஸில். நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ரெசிமோஸ், டெர்மினல் ஆர் ஆக்சிலரி. நம்மளுக்கு ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? ஓல்டர் ஃப்ளார்ஸ் கீழே, யங்கர் ஃப்ளார்ஸ் மேலே இருக்கும். அண்ட் அந்த டிப்பு வந்து அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்கும். ஓகே, இது அக்ரோபீட்டல் சக்சஷன். இது எதில் பார்க்கலாம்னா சிம்பீடியம் ஆர் சைன்பீடியம் படிக்கலாமா? சைன்பீடியம். ஸோ ரெசிமோஸ், டெர்மினல் ஆர் ஆக்சிலரி அதுக்கு இதுதான். ஆனால் எக்ஸாம்பிள் சிம்பீடியம். ஸோ ரெசிமோஸ், டெர்மினல் ஆர் ஆக்சிலரி. ஒன்று ரெசிமோஸ் டிப்பில் இருக்கலாம், இல்லை ஆக்சில் ஆஃப் த லீஃப் ஆக்சிலரி பட்ல இருந்து டெவலப் ஆகலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? சைன்பீடியம். ஃப்ளவர் பைசெக்சுவல். ஜைகோமார்பிக். பைசெக்சுவல்னா ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது ஆண்ட்ரிஷியமும் கைனீஷியமும் ஒரே ஃப்ளாரில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அது பைசெக்சுவல். ஜைகோமார்பிக்னா ஒரு பக்கம் தான் கட் பண்ண முடியும். அப்போதான் நம்மளுக்கு ஈக்குவல் ஆஃப்ஸ் கிடைக்கும். எபிகைனஸ்னா ஓவரி வந்து கீழே இருக்கும். அந்த ஓவரிக்கு மேலே இருந்து தான் மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் கேட்லேயா. ஸோ கேட்லேயால எபிகைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. எபிகைனஸ் எல்லாமே நார்மல் எபிகைனஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்றதுனால கொடுத்துருக்கேன். ஸோ லார்ஜ் அண்ட் கலர்ஃபுல் ஃபார் இன்செக்ட் பாலினேஷன். ஸோ இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கலர்ஃபுல்லாக இருக்குது. பீரியந்த் வந்து 6. அது 6 ஸ்டெப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது 3 in each whorl. ஸோ ஒரு வேர்லில் 3 அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, இது அவுட்டர் வேர்ல்னு வச்சுக்கோங்க, இது இன்னர் வேர்ல். அந்த மாதிரி 3 அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 3 in நம்பர். ஆனால் இந்த இன்னர் மீடியன் பெட்டல், இந்த உள்ள இருக்கு இல்லையா இந்த பெட்டல் தான் லேபல்லமா மாறி இருக்கு. ஸோ லேபல்லம்னா லிப் பெட்டல். எதுல? பாலினியோ ஆப்சிஸ். இன்னர் பெட்டல் வந்து மீடியமா இருக்கு இல்லையா, அதுதான் என்னவா மாறிடுச்சான்? லேபல்லம் ஆர் லிப் பெட்டல்னு மாறிடுச்சு பாலினோப்சிஸ்ல. நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம். ஸோ ஸ்டேமன் 1 இல்லை 2, எனி 1 or 2 தான் இருக்கும். அது எப்படி இருக்கு? ஸ்டைலோட ஃபியூஸ்டு. இது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரே காலம் மாதிரி இருக்கு இல்லையா? ஸ்டைல், ஸ்டிக்மா அண்ட் ஸ்டேமன்ஸ் வந்து ஃபியூஸ்ட் ஆகி ஒரே காலமா ஃபார்ம் பண்ணுது. அதுதான் கைனோஸ்டீஜியம். வாண்டால பார்க்கலாம். ஸோ இந்த பொலீனியம். ஸோ இங்க பாருங்க, இந்த பொலீனியம் இருக்கு இல்லையா? இந்த பொலீனியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது பாருங்க, இது பொலீனியம் தான். இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது எதுல இருந்து? டென்ட்ரோபியம். ஸோ வாண்டால கைனோஸ்டீஜியம் ஆர் காலம். எத்தனை ஸ்டேமன்ஸ் இருக்கு? 1 or 2 தான். அதே மாதிரி பொலீனியம் எதுல பார்க்கலாம்? டென்ட்ரோபியம்ல. நெக்ஸ்ட் கைனீஷியம். ட்ரைகார்பலரி, சின்கார்பஸ்,
இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ ட்ரை என்ன தெரியும், 3 கார்பல்ஸ் தான் இருக்கும். சின்கார்பஸ்னா ஃபியூஸ்டு கார்பல்ஸ். அண்ட் இன்ஃபீரியர்னு பார்த்தீங்கன்னா ஓவரி கீழே அதுலேருந்து தான் மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகுது. யூனிலாக்யூலார்னா இங்கே பாருங்கள் சிங்கிள் லாக்யூல் தான் இருக்குது. ஓகே, சிங்கிள் லாக்யூல் தான் இருக்குது. பெரைட்டல் பிளாசன்டேஷன். ஸோ பெரைட்டல் பிளாசன்டேஷன் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கஸ். ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா ஆர் த பார்ட் ஆஃப் த காலம். ஸோ ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா வந்து எதில் இருக்குது, காலத்தோட பார்ட்டு. அப்போ அதில் அங்கே காலத்தில் இன்னொருத்தர் யார் இருக்காங்க, ஸ்டேமன் இருக்காங்க. ஸோ ட்ரைகார்ப்லரி, சின்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி, பெரைட்டல் பிளாசன்டேஷன். பெரைட்டல் பிளாசன்டேஷன் எதில் இருக்குது, ஆர்கிஸில். அப்புறமா ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மாவும் காலத்தோட ஒரு பார்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கேப்சியூல். இப்போ நம்ம வெண்டைக்காயெல்லாம் கேப்சியூல் தானே சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கேப்சியூல். அண்ட் இதில் நிறைய மைன்யூட் சீட்ஸ் இருக்குது. வெண்ணிலா எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வெண்ணிலா வந்து ஃப்ரூட் வந்து கேப்சியூல் எக்ஸாம்பிளுக்கு. சீட் வந்து மைன்யூட் டஸ்ட் லைக்காக இருக்குது. நான் எண்டோஸ்பெர்மஸ் அண்ட் நீட்ஸ் மைக்கோரைசல் ஃபார் ஜெர்மினேஷன். எக்ஸாம்பிள் ஹாபினேரியாவில் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது, ஹாபினேரியாவில் ஜெர்மினேஷனுக்கு எது தேவை, மைக்கோரைசா தேவை. ஏன்னா மைன்யூட் டஸ்ட் லைக் நான் எண்டோஸ்பெர்ம். இதில் எண்டோஸ்பெர்ம் நம்ம ஃபர்ஸ்டே ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன படித்தோம், ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, எண்டோஸ்பெர்ம் இல்லை. அப்புறமா அவங்க ஜெர்மினேஷனுக்கு என்ன தேவைன்னு சொன்னேன், மைக்கோரைசல் தேவை இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹாபினேரியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்கிடேசி ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பானிஃபோலியா. வெண்ணிலா ஆர்கிட் காமன் நேம். ஃப்ரூட் பாட்லேருந்து எடுக்கிறாங்க. என்னன்னா அந்த வேனலின் என்ற ஃப்ளேவரிங் பெர்ஃப்யூம்ஸ், ஃப்ளேவரிங்காக யூஸ் பண்ணுறாங்க, பெர்ஃப்யூம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இந்த வேனலினை. டென்ட்ரோபியம் நோபல் டென்ட்ரோபியம் சொல்லலாம், காமன் நேம். ஸ்டெம் சூடோ பல்ப்லேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ஆஸ் டானிக். ஸோ சைனீஸ் மெடிசன் எடுக்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் ஆனது டானிக்காக இதிலிருந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாலினியாப்சிஸ் அம்பாலிசிஸ் மோத் ஆர்கிடன் பேர். இங்கே ஹோல் பிளான்ட்டுமே எதுக்கு எதவா யூஸ் பண்ணுறாங்க, ஆர்னமெண்டலாக இருக்காங்க. பாலினாப்சிஸ் அம்பாலிசிஸ் மோத் ஆர்கிட், இதோட காமன் நேம் என்ன, மோத் ஆர்கிட். நெக்ஸ்ட் கேட்டலியா லெபாட்டியா. கேட்டலியா ஆர்கிட் இங்கே ஹோல் பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் அண்ட் பொக்கே பர்போசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. வாண்டா டெசிலேட்டா வேண்டா ஆர்கிட் ரூட்டு ஃப்ளவரு. இது ஆயுர்வேதால யூஸ் பண்ணுறாங்க. ஃபீவர் அண்ட் ருமேட்டிசம்னா முடக்குவாதத்துக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹேபர்னேரியா ஹெட்ஜ்வாத்தி கிரவுண்ட் ஆர்கிட். இதோட டியூபரில் டானிக் எடுக்கிறாங்க. ரோடியோசைக் இது வந்து ஃபோக் மெடிசன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கேஸ்டோடியா எலேட்டா இது வந்து டியாமா சைனாவில். அதோட யூஸ்ஃபுல் பார்ட் வந்து டியூபர். நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் கன்வல்யூஷன்ஸ் இருந்தால் அதுக்கு கொடுக்குறாங்க மெடிசனா. அனியோடீச்சியலஸ் ராக்ஸ்பர்க் ஜிவில் ஆர்கிட் இது மொத்தமே வந்து சைனீஸ் மெடிசன். லிவர், கிட்னி கிட்னி எலிமெண்ட்ஸ் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சைம்பீடியம் ஆலோஃபோலியம் ஹோல் பிளான்ட்டு ஆர்னமெண்ட்டு, ஐ ஆர் இயர் டிசீஸ் ரெமிடிஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓபெரிஸ் அபிஃபெரா இது வந்து பி ஆர்கிட் ஃப்ளவர். இது வந்து பாலினேஷன் பயாலஜிலையும் மிமிக்ரி ஸ்டடீஸ்லையும் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.